என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலங்காநல்லூரில் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்துவதென அந்த கிராம கமிட்டி மக்கள் சேர்ந்து முடிவு செய்திருப்பதாக அங்கிருந்து நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். ஏன்னா இப்போ அந்த அலங்காநல்லூரில் நேற்று காலை 10 மணிக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடங்கும் என்றும் அதை தாமே தொடங்கி வைக்க இருப்பதாக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார். ஆனால் அங்கு உள்ளூர் மக்கள் கடும் எதிர்ப்பு காரணமாக அந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நேற்று நடைபெறவில்லை. அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அந்த ஊர் மக்கள் எப்பொழுது நடத்த வேண்டும் என்று முடிவு செய்கிறார் அப்படியே நடத்தட்டும் என்று அவர் கூறியிருந்த நிலையில் இன்று அலங்காநல்லூரில் அந்த கிராம கமிட்டி கூட்டத்தில் என்ன முடிவெடுத்திருக்கிறாங்கன்னா, அலங்காநல்லூரில் பிப்ரவரி 1ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதென அவர்கள் முடிவு செய்திருப்பதாக அங்கிருந்து நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடத்தியவர்களுக்கு நன்றி என்பதாகவும் அந்த கிராம கமிட்டியினர் கூறியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது இந்த மெரினா போராட்ட களத்தில் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிந்திருக்கிறதா? தெரிந்திருந்தால் அது பற்றி அவர்கள் என்ன கருதுகிறார்கள், என்ன கருதக்கூடும், அதை பற்றி சொல்லுங்க. இங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரருக்கு தற்பொழுது நீங்கள் சொன்ன தகவல் நிச்சயமாக அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அவ்வாறு அந்த தகவல் அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் அவர்கள் நாங்கள் எங்களுடைய போராட்டமானது தனிநபருடைய போராட்டம், அந்த போராட்டத்திலிருந்து விலக்கிக் கொள்ள விரும்புபவர்கள் விலக்கிக் கொள்ளலாம். நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய போராட்டம், எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களுடைய போராட்டமானது தொடரும் என்று ஏற்கனவே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் எங்களுடன் சேர்ந்து போராட்டம் நடத்துவதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் எங்களுடன் சேர்ந்து போராட்டம் நடத்துங்கள், இல்லாத பட்சத்தில் உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் மாற்றிக்கொண்டால் அது உங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு என்று கூறிதான் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த போராட்டத்திற்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ அல்லது இந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்துவதற்கோ யாருமே தலைமை தாங்கி இந்த போராட்டமானது நடைபெறவில்லை. இங்கு வரக்கூடிய இளைஞர்கள் அனைவருமே இந்த ஒலிபெருக்கிகளில் பேசுகிறார்கள். பேசும் பொழுது தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து, அதாவது அவர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை பேச வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதே கருத்துக்களை அவர்கள் வெளிப்படுத்தி வருகிறார்கள். மேலும் இந்த பெண்கள் பேசுகிறார்கள். இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வருகிறவர்கள் அனைவருமே ஒலிபெருக்கிகள் மூலமாக பேசுவது வழக்கமாக அவர்கள் கொண்டிருந்தனர். தற்பொழுது அவர்கள் கையில், இந்த போராட்டக்காரர்கள் கையில் ஒலிபெருக்கிகள் எதுவும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பில்லை. அவர்கள் ஆரம்பத்தில் இந்த பகுதியில் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருந்தனர். தற்பொழுது நடக்கக்கூடிய போராட்டமானது திடீரென்று போலீசார் இந்த பகுதியிலிருந்து அவர்களை அப்புறப்படுத்த முயற்சிக்கும் பொழுது அவர்கள் கடலை நோக்கி பயணித்து அந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய மணல் பகுதியில் அமர்ந்து அவர்களுடைய மணற்கரைகளில் அமர்ந்து அவருடைய போராட்டத்தை தற்பொழுது நடத்தி வருகிறார்கள். ஆகவே தற்பொழுது அங்கு இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். தற்பொழுது காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்த முயற்சிப்பதாகவும் காவல்துறையினருக்கு எதிராக கோஷங்களை எழுப்புவதோடு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாத வரை நாங்கள் இங்கிருந்து கலைந்து செல்ல போவதில்லை. இந்த போராட்டமானது அனைத்து பகுதிகளில் எங்களை போன்ற இந்த போராட்டத்தில் பங்கு பெற்ற லட்சக்கணக்கானோர் அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ ஆங்காங்கே அவர்களுடைய போராட்டத்தை தொடருவார்கள் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.